ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா டிஜி வைஷ்ணவா காலேஜில் யூஜி அட்மிஷனுக்கான ஸ்கெடியூல் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து என்றைக்கு பார்த்தீங்க அப்படின்னா 19th May 2025 மண்டே நடக்குது. ஸோ அதாவது நாளைக்கு. இது பார்த்தீங்கன்னா ஸ்டேட் போர்ட் சிபிஎஸ்சி ரெண்டு பேர்த்துக்குமே நடக்குது. இந்த கவுன்சிலிங் யாருக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஷிஃப்ட் 1க்கானது, அதாவது கவர்மெண்ட் எய்டட் கோர்ஸ்க்கானது. ஸோ இது எங்கே நடக்குது அப்படின்னா எஸ்ஆர்ஜி ஆடிட்டோரியமில் நடக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பிகாம் ஜென்ரலுக்கு தான். பிகாம் ஜென்ரலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 8:45 to 9 தான். அதாவது கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ணுறது வந்து 9 AM ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு நீங்கள் என்னென்னலாம் கட் ஆஃப் வச்சுருக்கணும் அப்படின்னா, ஓசியாக இருந்தால் 386, பிசியாக இருந்தால் 380, பிசி முஸ்லீமாக இருந்தால் 370, எம்பிசிஆர் டிஎன்சியாக இருந்தீங்க அப்படின்னா 371, எஸ்சியாக இருந்தீங்கன்னா 368, அதே மாதிரி எஸ்சிஏவாக இருந்தீங்க அப்படின்னா 325, எஸ்டியாக இருந்தீங்க அப்படின்னா 293 இருந்தாலே போதும், உங்களுக்கு பிகாம் ஜென்ரல் சீட் வந்து கிடச்சிரும். ஸோ இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து 64 வந்து பாய்ஸுக்கு வந்து அலாட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஃபீமேல் கேண்டிடேட்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா 26 சீட்ஸ் வந்து அலாட் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்குமே தனித்தனியான கட் ஆஃப் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் வந்து ஓசியில் ஃபீமேலாக இருந்தீங்க அப்படின்னா 392 எடுக்கணும். அது மாதிரி ஒவ்வொரு கேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இங்கே வந்து மார்க் அலாட் பண்ணியிருக்காங்க, கட் ஆஃப் மார்க்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பார்த்துக்கணும். நீங்கள் இந்த ரேங்க்கில், அதாவது இந்த கட் ஆஃப் ரேஞ்சில் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் கவுன்சிலிங் அட்டன் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பிகாம் கார்ப்பரேட் செக்ரட்டரிஷிப்புக்கு வந்து விட்டுருக்காங்க. ஸோ இது எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா கவுன்சிலிங் வந்து 11 AM ஸ்டார்ட் ஆகும். இதுக்கும் வந்து அவங்க கட் ஆஃப் ரேஞ்ச் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இந்த பிடிஎஃபோடைய லிங்க் வந்து என்னுடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதுவும் இல்லை அப்படின்னா இந்த வெப்சைட்டோடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ நீங்கள் அதை செக் பண்ணிக்கலாம். இல்லைனா இப்போ இதை பாஸ் பண்ணி கூட நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா பிஏ எக்கனாமிக்ஸ்க்கான கவுன்சிலிங் ஷெடியூல் இருக்குது. கவுன்சிலிங் பார்த்தீங்க அப்படின்னா 12:30க்கு ஆரம்பிக்குது. அதே மாதிரி நீங்கள் வந்து 300 இருக்கணும் மேல் கேண்டிடேட்டாக இருந்தால். ஃபீமேல் கேண்டிடேட்டாக இருந்தால் கூட 300 தான். ஸோ எத்தனை சீட் அலாட்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா மேலுக்கு வந்து 22, ஃபீமேலுக்கு வந்து 8 அலாட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த 3 கோர்ஸுக்கு தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஷெடியூல் கொடுத்துருக்காங்க டிஜி வைஷ்ணவா காலேஜ்லேருந்து. என்னென்ன அப்படின்னா பிகாம் ஜென்ரல், பிகாம் கார்ப்பரேட் செக்ரட்டரிஷிப், அதுக்கப்புறமா பிஏ எக்கனாமிக்ஸ். இந்த 3 தான் நாளைக்கு வந்து நடக்க போகுது. ஸோ இதுக்கு யாராவது அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அந்த கவுன்சிலிங்கை வந்து அட்டன் பண்ணுங்கள். இதை ஒரு தடவை பாஸ் பண்ணிவிட்டு இதோடைய ஸ்கெடியூலில் உள்ள கட் ஆஃப் மார்க்கு இல்லைனா கட் ஆஃப் ரேஞ்சு உங்களுக்கு எது வருதுன்னு சொல்லிட்டு செக் பண்ணிவிட்டு நாளைக்கு அட்டன் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம எப்போவுமே சொல்கிறது தான், இந்த நோட் அப்படிங்கிறது இதுக்கு தேவையான முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். இதையும் ஒரு தடவை பாஸ் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு எஸ்எம்எஸ்ஸே வரலைன்னா கூட பரவாயில்ல, நீங்கள் இந்த கட் ஆஃப் ரேஞ்சில் இருந்தாலே ஓகே தான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.